அனைவருக்கும் வணக்கம். உண்மையை சொல்ல போனா எனக்கு ஒரு ரீரிலீஸ் ஃபீலிங்கே வரல. எனக்கு 20 years ஆச்சானது எனக்கு இந்த போஸ்டர் பார்த்தாலும் அந்த ஞாபகம் வர மாட்டேங்குது. இப்ப தேவியை பார்க்கும்போது சரி, ஷோபியை பார்க்கும்போது 20 years உள்ள ஸ்பேன் போயிருக்குன்ற ஞாபகம் வரல. கொஞ்சம் சில மாசத்துக்கு முன்னாடியே ஆக்சுவலி டான்சர் வந்து எங்காவது மீட் பண்ண சொல்லுவாரு, இது மாதிரி வந்து சச்சின் ரிலீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நான் கூட சரி ஒரு தியேட்டர் 2 தியேட்டர் இப்படி பண்ணுவாருன்னு நினைச்சேன் நான். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஒரு அபிஷியல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தா சரி ஓகே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாரு. கீழே கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது என்னது ரீலீஸா இல்ல ஃபர்ஸ்ட் ரிலீஸா சிங்கிளா ரிலீஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ரிலீஸ் பண்ணாரு, தேர்ட் ரிலீஸ் பண்ணாரு. அப்புறம் ரீசெண்டா அந்த கிப்லி ஆர்ட்னு சொல்லி உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க. அது பார்த்தா அந்த குண்டுமாங்க சாங் வந்து அந்த கிப்லி ஆர்ட்ல ஒரு அப்டேட் பண்ணி அது ஒரு வெர்ஷன் இது பண்ணாரு. இது என்ன இது புது படத்துக்கு கொடுக்குற மாதிரி பயங்கரமா கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாரு. உண்மை சொல்றேன், அந்த ட்ரெய்லர் வந்து உங்களோட எல்லாரோடையும் சேர்ந்து நானும் அப்பதான் பார்த்தேன். அந்த ட்ரெய்லருக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த ட்ரெய்லர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்தே தீரும்ன்ற ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணது ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெய்லர். அதுக்கு வந்து டான்சர் பெரிய தேங்க்ஸ். நாங்க பக்கமே போல ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் பண்ணாரு. அந்த ட்ரெய்லர் பார்த்த அத்தனை பேருக்கும் இதை கன்ஃபார்ம்டா தியேட்டர்ல பார்க்கணும் ஒரு ஊந்துதல் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர் அனௌன்ஸ் பண்ணாரு. தியேட்டர் அனௌன்ஸ் பண்ணா சரி ஓகே தமிழ்நாடு இருக்கு அப்படி பரவாயில்ல, தமிழ்நாடு ஃபுல்லா வருது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் ஹைதராபாத், கேரளா, பாம்பே பரவாயில்ல, கொஞ்சம் இந்தியா ஃபுல்லா வருது. அதுக்கப்புறம் நிலமா பார்த்தா யூகே தியேட்டர் ரிலீஸ்னு வருது. யூகே தியேட்டர் ரிலீஸ், அப்புறம் யூஎஸ்ஏ தியேட்டர் ரிலீஸ், அப்புறம் யூஏ தியேட்டர் ரிலீஸ்ன்னு. அப்புறம் பார்த்தா ஒரு குளோபல் ரிலீஸ்னு பார்த்தா லைட்டா இது என்ன இது பயங்கரமா இருக்கு இது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து தியேட்டர்ல போகும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்கெப்டிக்கலா இருந்துச்சு. 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஜெனரேஷன் வேற மாதிரி படங்கள் பார்த்துட்டு இருக்காங்க, இன்டென்ஸ் படங்கள் பாக்குறீங்க. எப்படி ரிசீவ் பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் டு பினிஷ் வந்து மிகப்பெரிய கொண்டாட்டம். அதுக்கு முக்கியமான 2 காரணம் அப்படின்னா அப்கோர்ஸ் விஜய் சார், நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ். இன்னைக்கு லேட்டஸ்ட் ஷோ வரைக்கும் அவங்க தியேட்டர்ல கொண்டாடுறது வந்து பாத்தீங்கன்னா அப்படி கொண்டாடுறாங்க. சோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து தன்னுடைய விளம்பரத்துல தன்னுடைய எல்லா இதுலயும் வந்து ஆடியன்ஸை தியேட்டருக்கு கொண்டு வந்தாலும் வந்து டான்ஸருடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தேவிசி டிஎஸ்பி உடைய ஒரு குசும்பு இருக்கு. நீங்க இவ்வளவுதான் பண்ணி ஆடியன்ஸை தியேட்டருக்கு வர வச்சு படம் பார்க்க வைக்க போறீங்க, இப்ப நான் என்ன சும்மாவான்னு சொல்லிட்டு மொத்த தியேட்டரையுமே ஒரு கான்சர்ட் ஹால் மாதிரி டோட்டலா வந்து வைப் பண்ண வச்சு சாங்னா இப்படிதாண்ட நீங்க ரசிக்கணும், ஒருத்தன் தியேட்டர்ல வந்து உட்கார கூடாதுன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் ரசிக்கிற மாதிரி வந்து தியேட்டரையே கான்சர்ட்டால மாத்திர ஒரு மனுஷன் அப்படின்னா அது டிஎஸ்பி. அது நான் சொல்றது வந்துட்டு வெறும் ஒரு குத்துப்பாட்டுக்கோ ஒரு பெப்பின் அவருக்கு கிடையாதுங்க. நீங்க தியேட்டர் நிறைய வந்து ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பாத்துருக்கீங்க. கண்மூடி திறக்கும் போது சாங்க்கு மொத்த தியேட்டரே வந்து ஒரு பிரேயர் சாங் மாதிரி வந்து தொடர்ந்து பாடுறத வந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். ஒரு மெலடி சாங். அதுக்கு வந்து டிஎஸ்பியோட ஹேட்ஸ் ஆஃப் கூட. நான் இந்த நேரத்துல வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றது அப்படின்றது ஜீவா சார். எனக்கு ஒரு வாட்டி பார்க்கும்போது ஒரு விஷயம் பார்க்கும்போது எங்க இருந்து பாரு ஐ மைட் கெட் எமோஷனல். இது இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வெங்கட்ராம் சார். அது அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரீன்ல வந்து நிறைய பேர் பார்க்கும்போது சொல்றாங்க சார் ரொம்ப இவ்வளவு அழகா காமிச்சிருக்கீங்க, இவ்வளவு அழகா காமிச்சிருக்கீங்கன்றப்ப அதுக்குடைய முழு 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 பர்சன் அப்படின்னா ஜீவா சார். எனக்கு படம் பார்க்கும்போது சந்தோஷப்பட்டாலும், ஆடியன்ஸோட வைப்பை பார்த்து சந்தோஷப்பட்டாலும், ஆடியன்ஸோட அப்ரிசியேஷன் பார்த்து சந்தோஷப்பட்டாலும் எனக்கு உள்ளுக்குள்ளார வந்து இருந்திருக்கலாமே ஜீவா சார் இருந்திருக்கலாமே அப்படின்னு. த மேன் பிஹைண்ட் இஸ் சச் கிரேட் விஷுவல்ஸ் அப்படின்ட்டு. But anyway, wherever he is, he must be feeling happy for us, sir. So, finally, Vijay sir. அவர் ஃபர்ஸ்ட் வந்து கதை கேட்டப்ப வந்து அவர் கொடுத்த ஒரு நம்பிக்கை, அது வந்து ஸ்டார்ட் டு பினிஷ் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நியூ டைரக்டர் என்னமோ கேட்கறான், என்னமோ பண்றான், என்னமோ கஷ்டம் பண்ண சொல்றான் அப்படின்னு எதை பத்தியுமே ஒரி பண்ணிக்காம என்ன கேட்டமோ பண்ணிட்டு பண்ணாரு. இன்னும் பிராங்கா சொல்றாங்க, அநியாயத்துக்கு வந்து நாங்க வந்து அந்த மிஸ்ட் எஃபெக்டுக்காக ஸ்மோக் இது பண்ணாலும் என்னைக்குமே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. எனக்கு இவ்வளவு எமோஷனல் சீனியே இங்க ஒரு இப்ப மிஷின் இங்க ஒரு கெமிக்கல் மிஷின் எதுவுமே இது பண்ணல. ஹி வாஸ் லைக் கேம் ஃபார் ஸ்டார்ட் டு பினிஷ் இது பண்ணாரு. சோ அவரு ஆரம்பத்தில் கதை கேட்டு இந்த கதையை கேட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் இந்த படத்தை பண்ண முடிவு பண்ணான்னு சொன்னாரு. அந்த வந்து நம்பிக்கை வந்து 20 years கழிச்சும் ஆடியன்ஸ் கொண்டாடும் போது சந்தோஷமா இருக்கு. மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு விஜய் சார். இது சொன்ன மாதிரியே வந்து ஒரு விஜய் சார் ஃபேனா வந்து எனக்குமே வந்து மறுபடியும் இந்த மாதிரி வந்து ஒரு பப்ளியா ஜாயா வந்து ஜாய்ஃபுல்லா வந்து விஜய் சார் பார்க்க முடியாது நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பட் வாட் எவர் இட்ஸ் லைக் ஹி ஸ்டார்டட் ஹிஸ் ஓன் பாத். ஆல் சக்சஸ் டு ஹிம். அண்ட் ஃபைனலி விஜய் சாருடைய ஃபேன்ஸ்க்கு ஒரு தேட்டரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து திருவிழா கூட்டம் அப்படின்னா அப்படி மேசிவா இருக்கு. ஒரு படத்தை இப்படி கொண்டாட முடியுமா, இப்படி ரசிக்க முடியுமாட்டுன்னு ஒரு வருஷம் நான் கூட சரி ஓகே ஒரு 5 days ஆயிடுச்சு, இல்ல ஒரு 6 days ஆயிடுச்சு, 7 days ஆயிடுச்சு, இறங்கிடும் அப்படின்னு பார்த்தா அது ஏறிட்டே இருக்குன்னு பார்த்தா அது அவங்க வந்து தளபதி மேல வச்சுக்கிற ஒரு அட்மிரேஷன் இது. சோ ஒட்டுமொத்தமா வந்துட்டு எல்லாருக்குமே தேங்க்ஸ். உண்மையை சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு டீம்ல நானும் வந்து இருந்ததுக்கு வந்துட்டு ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ், ஹார்ட்ஃபுல் சந்தோஷம் எனக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.